ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஜவ்வரிசி சேர்த்து செய்த பஞ்சு போல் இட்லி. ரொம்ப ரொம்ப பூ போல் தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. அது கூட நம்ம பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பார் பாருங்கள், நல்ல இதுவும் வாசனையாட்ட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 3 கப்பு ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சரிசி எடுக்கணும். நான் பச்சரிசி ரேசன் பச்சரிசி இல்லை, சாதா பச்சரிசி தான். பாருங்கள் 3/4 கப்பு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி பாருங்கள். இப்போ இதை நல்லா கழுவி நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடணும். ஒரு 4 மணிக்கூர் ஊறணும். இப்போது 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நிறைய போட வேண்டாம், நிறைய போட்டால் கொஞ்சம் இட்லி கலர் மாறும். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ ரெண்டையும் நல்லா ஊற வச்சிடணும். 4 மணிக்கூர் நல்லா மூடி வச்சுருங்க. ஊறிட்டு 4 மணிக்கூர் கழித்து பார்ப்போம். இப்போ 4 மணிக்கூர் ஆச்சு. பாருங்கள் ஜவ்வரிசியெல்லாம் எவ்வளோ அழகாக ஊறி இருக்குது. உளுந்தும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை முதல்ல உளுந்து அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், நீங்கள் கிரைண்டரில் அரைச்சியதாக இருந்தால் அரிசி கொஞ்சம் கூட போடணும். 5 கப்பு வரை போடலாம். இப்போது இதில் உளுந்தை போட்டுவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். நல்லா நைஸாக அரைச்சி இதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். போட்டு இப்போ அரிசியை 2 நேரமாக போட்டு அரைச்சி எடுக்கலாம். விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி விட்டு அரைச்சிடலைன்னா சூடாகாமல் இருக்கும். பாருங்கள், இது ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இட்லிக்கு அரைச்சி எடுப்போம் இல்லையா, அப்படி இருக்கணும். அதுலேயும் ரேஸ் அரிசி கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ 2வது மீதி இருக்க அரிசியையும் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இதையும் விட்டுருவோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கையால் கலந்து விட்டுறணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். உளுந்து அரிசி அவ்வளோ நைஸாக அரைக்க வேண்டாம். நம்ம அதுலேயும் ரேசன் அரிசினால ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்துருவோம். பாருங்கள், அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாவு எப்படி விழுதுன்னு பாருங்கள். பஞ்சாட்டம் தான் இருக்கும். நம்ம ஜவ்வரிசி சேர்த்து எடுத்ததுனால இவ்வளோ பஞ்சு போல் இருக்கும். இப்போ இது நம்ம இதில் ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ பாசிப்பருப்பை வறுத்து குக்கரில் போட்டுருவோம். இப்போ நாம் ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பை எடுத்து வெறும் கடாயில் தான் லேசாக லைட்டாக செவக்கணும். நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்து விடணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வறுபட்டுரும். பாருங்கள், இப்போ இது ஆறணும். ஆற வச்சு குக்கரில் மாற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா கழுவிட்டு 2 கப்பு தண்ணி விட்டுருங்க. 2 கப்பு தண்ணி விட்டு ஒரு 8 பல் பூண்டு, 3 பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. ஒரு பெரிய துண்டு காயம், அதையும் போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு 3 விசில் வரணும். பாசிப்பருப்புனால சீக்கிரமாக வந்துடும். இப்போ இருக்கட்டு. இப்போ நம்ம இட்லி தட்டில் இட்லியை விட்டுருவோம். அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், மாவு எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். அது நம்ம ஜவ்வரிசி சேர்த்ததுனால எப்படி இருக்கும். பாருங்கள், இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிச்சுட்டு அதை வச்சுருங்க. வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டு. இப்போ நம்ம பருப்பை பார்த்துருவோம். குக்கரை திறந்து பார்ப்போம். பாருங்கள், நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதை இப்போ எடுத்து லேசாக கடைஞ்சி விட்டுருங்க. ரொம்பவும் கடையண்டாம். பாசிப்பருப்பு குழகுழாண்டி போயிடும். அதனால் ஓரளவுக்கு இப்படி இருக்கணும். ரொம்பவும் நல்லா வந்துடக்கூடாது. இப்போ ஒரு 10-20 சின்ன வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் போட்டுக்கிடுங்க. 2 இல்லைன்னா 3 போடலாம். நான் 1 தான் போட்டிருக்கேன், பெரியது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி இவ்வளையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டுருங்க.
ஒரு 3/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக விடுங்க, என்ன இறுக்கி வரும். நம்ம இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து வரைச்சுமே நல்லா இறுக்கி வரும். இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஏதோ குக்கரை மூடி வச்சுருங்க. விசில் வர வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ நம்ம அது இட்லியை பார்த்துருவோம். இட்லி வெந்திருக்காண்டி பார்த்துருவோம். கை வச்சு பார்க்க முடியலைன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கத்தி எடுத்து குத்தி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது நல்லா வெந்திருக்கு. இப்போ அதை இறக்கி ஆற வச்சுருவோம். இப்போ பாருங்கள், சாம்பார்லேயே உள்ள வெங்காயமும் நல்லா வெந்துச்சு. நல்லா கொதித்து வரட்டு. நல்லா கம்மனி வாசனையாக இருக்குது. கொஞ்சமாக உப்பு குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாம் போன உடனே நம்ம இப்போ கொத்தமல்லி கீரை போட்டு நம்ம கலந்து விட்டுற வேண்டியது தான். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். அடுப்பில் சின்ன கடாயை வச்சு காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போடணும். அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயம் கரிச்சு போகக்கூடாது, அப்படின்னா தீஞ்ச வாசனை வரும் சாம்பார். இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து நம்ம சாம்பாரில் விட்டுடலாம். பாருங்க, கம்மனி வாசனையோடு இருக்குது டிஃபன் சாம்பார். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில், சின்ன பாத்திரத்தில் மாற்றுவோம். பாருங்கள், இட்லியை பாருங்கள். இட்லியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தாலும் வந்துடும் அழகா. சூடான இட்லியும் தயாராகிடுச்சு. ஜவ்வரிசி இட்லி, டிஃபன் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இதில் விட்டு சாப்பிட்டா எத்தனை இட்லியும் சாப்பிட்லாம். அவ்வளோ பஞ்சு போல் இருக்கும் அந்த இட்லி. பாருங்கள், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.